இந்த அதிகாலை ஜபங்களிலே கர்த்தர் மகிமையாய் தம்முடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அதிகாலை ஜபத்துக்கு கடந்து வருகிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் தகன பலியாக்குவார். நிச்சயமாகவே தேவனுக்கு சுகந்த வாசனை பலியாக இந்த 40 நாள் கூட்டங்கள் மூலமாக தேவன் அவருக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இன்றைக்கு தகன பலியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தேவன் எனக்கு கொடுத்த வசனத்தின் வெளிச்சத்திலே உங்களோடு பேச விரும்புகிறார். எத்தனையோ பலிகளை நீங்கள் கடந்த நாட்களிலே, ரட்சிக்கப்படாத நாட்களிலே தேவனுக்கு அந்நிய தெய்வங்களுக்கு படைத்திருக்கிற தேவ பிள்ளையாக இருக்கலாம். யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று தரிசனத்தோடு இந்த அற்புத ஜெபமயத்துக்கு கடந்து வருகிறீர்களோ, நீங்கள் தேவன் உங்களுக்கு குறிக்கப்பட்ட இந்த அற்புத ஜெபமயத்திலே அனுதினமும் தகன பலி செலுத்துகிற தேவ ஜனமாய் காணப்பட வேண்டும். இங்கே தகன பலியை செலுத்துவதற்கு சில பிரமாணங்களை கர்த்தர் வைக்கிறார். நாம் நம்முடைய மன விருப்பத்தின்படி, மன வாஞ்சையின்படி இது தகன பலியை செலுத்த முடியாது. முதலாவது அவர் என்ன சொல்கிறார்? உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் பலியிடு என்கிறார். எந்த உலகத்திற்குரிய எந்த காரியங்களில் ஒருவேளை பொருளாசை உள்ள தேவ பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படலாம், பண ஆசை உள்ளவர்களாய் காணப்படலாம், அகந்தை உள்ளவர்களாய் காணப்படலாம், இந்த உலகத்தின் மேல் பற்றுதல் உள்ளவர்களாய் காணப்படலாம், இந்த உலகத்தின் அன்பை நேசிக்கிறவர்களாய் காணப்படலாம். இந்த ஈசாக்கு பலியிடப்பட வேண்டும். நீங்க நேசிக்கிற எந்த காரியமும் இந்த காலை வேளையிலே இந்த அற்புத ஜெபமயத்திலே தகன பலி ஆக்கப்பட வேண்டும். உன் நேசகுமாரன், உன் புத்திரன், உன் ஏகசுதன், எதையெல்லாம் இந்த உலகத்தில் நேசிக்கிறீங்களோ அதையெல்லாம் தகன பலியாய் இந்த அற்புத ஜெபமயத்துக்கு கடந்து வரும்போதெல்லாம் நீங்கள் தகன பலி இட்டுத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் தகன பலியை செலுத்தாதிருப்பார்களோ உங்களுடைய பலி அங்கீகரிக்கப்பட முடியாது. இரண்டாவது ஒரு பிரமாணத்தை அவர் குறிக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அடுத்த வசனம் வாசிங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது தூரத்திலேயே அந்த இடத்தை கண்டான். நாம் எல்லாம் பரம கானானை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வருகை நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இன்னும் 1 வருஷம் அல்ல, 1 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல. தேவன் எப்பொழுது வேண்டுமானாலும் தம்முடைய குறிக்கப்பட்ட நாளிலே நமக்காய் மகிமையாய் அவர் நம்மை அழைத்து செல்வார். வருகை நாள் சமீபமாக இருக்கிறது. காலம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்கிற சத்தம் இந்த உசிலம்பட்டியின் ஒவ்வொரு வீதிகளிலும் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், இதோ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற வார்த்தை இந்த உசிலம்பட்டியின் ஒவ்வொரு வீடுகளிலும் துணிக்கப்பட வேண்டும். அது எச்சரிக்கையாய் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த தகன பலி எப்படி செலுத்தணுமா? ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்தான். யாரெல்லாம் தங்களை தகன பலியாக தேவனுக்கு முன்பாக தகன பலியை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகள், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேடுகிற ஜனமாய் காணப்பட வேண்டும். அதிகாலையில் தான் தகன பலி செலுத்தப்பட வேண்டும். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரமாணம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில், நீங்கள் மன விரும்பின நேரத்தில் தகன பலி செலுத்த முடியாது. வேதத்தின்படி, வேத பிரமாணத்தின்படி, சத்தியத்தின்படி, வார்த்தையின்படி அதிகாலையிலே தேவன் தகன பலியை செலுத்த விரும்புகிறார். அதுதான் ஆபிரகாமுக்கு விட்ட கட்டளை. அதுதான் ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்தான். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பெண்ணும் என்று தாவீது சொல்லுகிறான். இங்கே அதிகாலையிலே அவன் எழுந்து முதலாவது அவன் செய்கிறான், தன் கழுதையின் மேல் சேணம் கட்டுகிறான். இந்த கழுதை என்று சொல்வது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மனத்தாழ்மையை குறிக்கிறது. மனத்தாழ்மை இல்லாமல் தேவனுக்கு பலி செலுத்த முடியாது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், மனுஷனே நன்மை இன்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மை உள்ளவன் தான் கனமடைய முடியும். மனத்தாழ்மை உள்ளவர்கள் தான் தேவன் அங்கீகரிக்க முடியும். மனத்தாழ்மை இல்லாமல் தேவனோடு நாம் உறவாட முடியாது, தேவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவ அன்பிலே நாம் ஜீவிக்க முடியாது. அதனால்தான் மத்திய எழுந்த சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:28. நான் சாந்தமும் நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதலுக்காக தான் தேவ சமூகத்துக்கு வர்றீங்க. நான் தேவ சமூகத்துக்கு போன ஒரு வார்த்தை என்ன தொடாத, அந்த வார்த்தை என்ன சுகமாக்காத, ஒரு வார்த்தை உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்காத, இந்த வார்த்தை எனக்கு சமாதானத்தை கொடுக்காதா, இந்த வார்த்தையினால் ஒரு ரட்சிப்பு உண்டாகாதா, இந்த வார்த்தையினால் இந்த ஆசீர்வாதம் உண்டாகாதா என்று இளைப்பாறுதலை தேடி இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் உங்களை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாம் இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே ஆபிரகாம் தன் கழுதை மேல் சேணம் கட்ட மனத்தாழ்மையை அவன் அணிந்து கொள்கிறான். மனத்தாழ்மையோடு சேணத்தை கட்டி கொண்டு தன் வேலைக்காரர்கள் 2 பேர். இந்த வேலைக்காரர் 2 பேர் எதை குறிக்கிறது? தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்தத்தையும் தேவன் நமக்கு கொடுத்த கிருபையும் குறிக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அவர்கள் தான் தேவனுக்கு தகன வழி செலுத்த முடியும். அவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக கரை திரை பிழையற்ற மாசற்ற மனவாட்டியாய் காணப்பட முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. நான் பரிசுத்தங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் அசுத்தத்திற்கென்று அல்ல, பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சரீர வேசித்தனத்திற்கு உட்பட்டது அல்ல. இது தேவன் வசிக்கிற ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். முதலாவது இந்த 2 குமாரர், முதலாவது பரிசுத்தத்தோடு தகன பலியை செலுத்த ஆரம்பித்தான். இரண்டாவது, இந்த பரிசுத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அவருடைய கிருபையினாலே பெற்றுக்கொள்கிறோம். கிருபை இல்லாமல் பரிசுத்தம் இல்லை. கிருபை இல்லாமல் விசுவாசம் இல்லை. கிருபை இல்லாமல் ஐக்கியம் இல்லை. கிருபை இல்லாமல் தேவனோடு உள்ள உறவு இல்லை. எல்லாம் கிருபை. தாவீது நான் வாசிக்கிறேன், நான் நிர்மூலமாகாது இருப்பது கிருபை. இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பவருடைய கிருபை. இந்த கிருபையினாலும் பரிசுத்தத்தினாலும் இந்த 2 வேலைக்காரங்க, இவங்க 2 பேரும் நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பின் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பரிசுத்தமும் கிருபையும் நாணயத்தின் 2 பக்கமா, 2ஐயும் பிரிக்க முடியாது. பரிசுத்தமா வாழணும்னா கிருபை வேணும், கிருபை வேணும்னா பரிசுத்தம் வேணும். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில உங்கள் அனுதின ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிருபையும் பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட முடியாது. இந்த 2 வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு தன் குமாரன் ஈசாக்கு, இந்த 2 பேர் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே உலகத்தை வெறுக்க முடியுங்க. உலகத்தை நேசிக்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவ அன்பு உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிற உலகம் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும். யாரெல்லாம் இந்த உலகத்தை சிலுவையில் அறைகிறார்களோ அவர்கள்தான் ஈசாக்கை பலியிட முடியும். இன்னைக்கு சில விட்டுவிட முடியாத சில காரியங்கள், எத்தனையோ நாட்கள் இந்த காரியத்தை நான் விட்டுவிட நினைக்கிறேன், இந்த பாவத்தை விட்டுவிட நினைக்கிறேன், இந்த சுபாவத்தை விட்டுவிட நினைக்க. அது ஒரு கோபமா இருக்கலாம், அது ஒரு எரிச்சலா இருக்கலாம், அது ஒரு பொறாமையா இருக்கலாம், அது ஒரு பணாசையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த ஈசாக்கு இந்த காலவெளியிலே தகன பலி செலுத்தப்பட வேண்டும். ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டை. இந்த கட்டை என்று சொல்வது உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசம்.
உங்களுக்குள் இருக்கிற அவ நம்பிக்கை இது கட்டையா இருக்கு, அதை நீ பிளக்கணும். தேவன் பேரில் வைக்கிற அந்த அவர் நம்பிக்கை, நீங்க உங்களுக்கு அது அவர் நம்பிக்கை, கர்த்தர் இதெல்லாம் செய்வாரா, கர்த்தர் என்ன சுகமாக்க முடியுமா, இந்த அற்புத ஜெபத்துக்கு போனால் அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, இந்த வார்த்தையெல்லாம் பொய் தானா, தேவன் எனக்கு கொடுத்த இந்த வருஷத்துல முதலாம் நாள் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் பொய் தானா என்கிற அபிசுவாசத்தோடு அவன் நம்பிக்கையோடு தேவன் பேருள்ள பற்றுதல் இல்லாதவர்களாய் இந்த தேவ சமூகத்தில் கடந்துங்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய கட்டை பிளக்கப்பட வேண்டும். கர்த்தரை நம்புங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். தேவன் உன்னதமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணும்படியாக, உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைக்கப்படும்படியாக உங்களுக்குள் இருக்கிற அவன் நம்பிக்கை அவிசுவாசம் என்கிற கட்டையை பிளக்கும்படியாய் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க வியாதி சுகம் அடையாமல் இருக்க காரணம் என்ன? தேவன் பேரில் அது விசுவாசம் இல்ல, தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்ல, வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்ல, சொல்லப்படுகிற உபதேசத்தின் மேல் விசுவாசம் இல்ல, தேவன் பேரிலே விசுவாசம் இல்ல. விசுவாசம் என்பது, வாசிங்க எபிரேயரின் புஸ்தகம் 11:1, விசுவாசம் என்பது நம்பப்படி உறுதி காணப்படால் நிச்சயமா இருக்கிறது. உங்க நம்பிக்கை தான் உறுதியா இருக்கணும். இந்த வார்த்தையை யார் உறுதியா விசுவாசிக்கிறார்களோ, இந்த வசனத்தை யார் உறுதியா விசுவாசிக்கிறார்களோ, அப்படி உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். தாவீது சொல்கிறான், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த வார்த்தை விசுவாசிகளுடைய இருதயத்துல எப்பேற்பட்ட இருளின் அதிகாரங்கள் இருந்தாலும், இருளின் கிரியைகள் இருந்தாலும், தேவன் வசனத்தின் வெளிச்சத்தினாய் அந்தகாரத்தை வெளிச்சமாக்குவார். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று தாவீது சொல்லுகிறான். இந்த ஜீவ ஊற்று தேவன் உனக்கு கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த அபிஷேகத்தை ஊற்றை போல புறப்பட்டு வர வேண்டும், ஜீவ நதியாய் புறப்பட்டு வர வேண்டும். எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்கிறான், இந்த நதி புறப்பட்டு போகும் இடமெங்கும் எதிர்பட்டு சஞ்சரிக்கிற பிராணிகள் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இது நதியாய் புறப்படணும், இது ஜீவ ஊற்றாய் புறப்படணும். தேவன் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தில் அனல் இல்ல, உன் அபிஷேகத்தில் அனல் இல்ல, உன் அபிஷேகத்தில் அந்நிய பாஷை இல்ல. கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த உன்னையே தகன பலியாய் செலுத்தும்படியாய் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நதியாய் புறப்பட பண்ணி கொண்டிருக்கிறார், ஜீவ ஊற்றை புறப்பட பண்ணி கொண்டிருக்கிறார். நீ எந்த நிலவரத்தில், எந்த சூழ்நிலையில், எப்பேற்பட்ட பாவியாய் இந்த காலை வேளையிலே கடந்து வந்தாலும், இந்த ஜீவ ஊற்று உன்னிடத்தில் புறப்படும் பொழுது கர்த்தர் உன்னை மகிமையாய் நிலைநிற்க பண்ணுவார் தேவ சமூகத்திலே. என்ன அபிஷேகிப்பாரா? எனக்கு அந்த தேவ அன்பு கிடைக்குமா? நிச்சயமாய். அவரை தேடுகிற யாவரும் அவரை கண்டடைவார்கள். அவரிடத்தில் வேற்றுமை நிழலும் கிடையாது, பட்சபாதம் கிடையாது. நீ ஒரு பாவியாய் வந்திருக்கலாம், இருதய கடினமுள்ள தேவ சகோதரியா தேவ சமூகத்தில் கடந்து இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் இந்த ஜீவ ஊற்றை புறப்பட பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஜீவ ஊற்று இல்லாம தகன பலி செலுத்த முடியாது, பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலவேளையிலே ஒரு சிலருடைய ரகசிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தர் உன் பாவங்களை மன்னிக்கிறார் மகளே. இனி நீ பாவம் செய்யாத என்று உன்னை எச்சரிக்கிறார். இனி நீ பாவம் செய்யாத, ஏனென்றால் நீ அவருக்கு முன்பாக தகன பலியாய் செலுத்தப்பட வேண்டும். சரி, இதெல்லாம் ஆயத்தமாயிட்டான். அவன் எங்க போறான்? வாசிங்க அதே 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்திலே இருக்கிற அந்த இடம் தேவன் நமக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிற பரம கானானை குறிக்கிறது. யாரெல்லாம் தகன பலியை பரிசுத்தத்தோடும் கிருபையோடும் மனத்தாழ்மையோடும் அவிசுவாசമായ கட்டையை பிளந்து தேவனுடைய சித்தத்தின்படி பலி செலுத்துகிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போதே தங்களுக்காய் தேவன் நியமித்திருக்கிற அந்த பரம வீட்டை காண்பார்கள், தரிசனமாய் காண்பார். அவரும் அதை பார்த்தான். 3ஆம் நாளிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். உங்களுக்காக ஒரு நித்திய வீடு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காய் பரலோகத்தில் நித்திய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டை நான் வேதம் சொல்லுகிற ஏசாயா தீர்க்கதரிசி, என் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். தூரத்துள்ள தேசமாம் சீயோனை அது பார்க்கும்.
இந்த இடத்துக்கு நீங்க வரும்போதெல்லாம் உங்கள் ஆவியிலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்க அந்த பரம காணானை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்ட அந்த பரம வீட்டை நீங்கள் கண்டு கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அச்சடையாளமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவனுக்கு தகன பலி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பொழுது உனக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடுவாயாக. வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர் பல இடங்களில் அற்புதத்தை செய்ய முடியல. ஏன் உங்க வீட்டில் அற்புதம் நடக்கல? ஏன் உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கல? நீ அவிசுவாசத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் நடக்குமா? இது சாவுக்கு எதுமான சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியுமா? இந்த மரண கட்டிருந்தனை விடுவிக்க முடியுமா? நீ எப்பேற்பட்ட மரண கட்டோடு இந்த தேவ சமூகத்தில் கடந்து வந்திருந்தாலும் இந்த ஆவியானவர் உன் சாவுக்கு ஏதுவான உன் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக இன்றைக்கு நீ அவருக்கு முன்பாக தகன பலியிடுவாயாக. ஆவியானவருக்கு ஒரு பெயர் உண்டு, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். மரண கட்டை நம்மை விடுவிக்கிற ஆவியானவர். மரணம் உன்னை ஆண்டு கொள்ள முடியாது, மரணத்தினை ஜெயமாய் விழுங்குவாய். அந்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த காலவெளியிலே அவருக்கு தகன பலி செலுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாவற்றையும் செய்த பின்பு ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும் பொழுது கர்த்தர் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். தகன பலி செலுத்துவது ஒரு பெரிய காரியம் அல்ல. நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று தேவனால் சாட்சி பெற வேண்டும். மனுஷனால் அல்ல, ஊழியக்காரனால் அல்ல, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள் அல்ல, தேவனால் சாட்சி பெற வேண்டும். இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியும்? நீ பயந்திருக்கிறவள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க முடியும்? யார் பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் யெகோவா ஈராய் வெளிப்படுவார். உன்னுடைய தேவைகள் பரலோகத்தில் அல்ல பூலோகத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். உன்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் நோய்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் ஆவிக்குரிய பின்மாற்றத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறேன் என்று சொல்வாயாக. கர்த்தாவே உமக்கு பயந்திருக்கிறேன், உம்முடைய கற்பனைகளுக்கு பயந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளுக்கு பயந்திருக்கிறேன், உம்முடைய வசனத்துக்கு பயந்திருக்கிறேன் என்று யார் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ கர்த்தர் உங்களுக்கு யெகோவா ஈராய் இந்த காலை வேளையிலே வெளிப்படுகிறார். ஆமென். யெகோவா ஈராய கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறார். நீ தகன பலியிடு, நீ தகன பலியிடு. மனத்தாழ்மை உள்ளவளாய், பரிசுத்தத்தை கிருபையை அணிந்தவளாய் ஈசாக்கை பலியிடு. ஆம், யெகோவா ஈர். நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறாயா? கர்த்தர் வார்த்தைக்கு பயந்திருக்கிறாயா? உடைய வாழ்க்கையில, உடைய பரிசுத்தத்தில், உடைய விசுவாசத்துல தேவனுக்கு அடுத்த நற்கிரியைகளை நீ பயத்தோடு கர்த்தருக்கு செய்து கொண்டிருக்கிறாயா? தாவீது சொல்லுகிறான், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை ஆராதியுங்கள். இந்த கடைசி வேளையில பயத்தோடு கர்த்தரை நீ ஆராதிப்பாயாக. ஆண்டவரே உமக்கு தாவீது சொல்லுகிறான், உமக்கு பயப்படும் படிக்கும் இடத்தில் மன்னிப்பு உண்டு. யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவருடைய குற்றங்களை, குறைகளை, அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். வேதம் சொல்லுகிறது 139ஆம் சங்கீதத்திலே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. நீ பயத்தோடு காணப்பட வேண்டும். நீ பயத்தோடு தகன பலி செலுத்த வேண்டும். நீ பயத்தோடு மனத்தாழ்மையில் உளாய் காணப்பட வேண்டும். நீ பயத்தோடு பரிசுத்தத்தையும் கிருபையும் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த கிருபை இல்லாமல் நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே நிற்க முடியாது. தேவன் சொல்லுகிறார், நீ உண்மையாகவே தகன பலி செலுத்துகிற தேவ பலியாய் இருப்பாயானால் உன்னுடைய தரிசனத்தை இழந்தது போதும். கர்த்தர் உன்னை ஒரு தரிசனத்தோடு தான் இந்த அற்புத ஜெயமத்துக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு அந்த தரிசனம் இல்ல, ஊழியம் இல்ல. எந்த நோக்கத்திற்காக தேவன் இந்த அற்புத ஜெயமத்தை உன்னை கொண்டு வந்தாரோ அந்த தரிசனம் இன்னைக்கு இல்ல. மனசும் மாம்சம் விரும்பின வாழ்க்கை வேண்டாம். உன் தரிசனத்தை இன்றைக்கு நீ புதுப்பித்துக் கொள்வாயாக. கர்த்தருக்கு ஊழியம் செய்படியாய் பலப்படுத்தப்படுவாயாக. கர்த்தருக்கு ஊழியம் செய்து உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்வாயாக. இதோ தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு கடைசி எச்சரிப்பின் சத்தமாய் இருக்கலாம். நீ தகன பலி செலுத்தி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? தகன பலி செலுத்தி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது?
கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடந்த நாட்கள் எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது. உன் இருதய கடினத்தை விட்டு விலகு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடி நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயத்தோடு, மனத்தாழ்மையோடு, பரிசுத்தத்தோடு, கிருபையோடு, அவன் நம்பிக்கை என்கிற கட்டையை பிளந்து நீ தகன பலி செலுத்துவாயானால் நான் உனக்கு யெகோவாயிராய் வெளிப்படுவேன். கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவன் பார்த்துக் கொள்வார். உன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் யெகோவாயிராய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். சகோதரியே, உன் பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் சத்துருக்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் தோல்விகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுவாய் இயேசுவின் நாமத்தில். ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நீ தகன பலி செலுத்துவாயானால், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று தேவனால் சாட்சி பெறுவாயானால் அவர் உனக்கு யெகோவாயிராய் வெளிப்படுவார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா.